வணக்கம் மக்களே. 1000க்கும் மேற்பட்ட அவதாரங்களை பகவான் விஷ்ணு எடுத்திருந்தாலும் தசாவதாரம் மட்டும் சிறப்பா பேசப்படுவது ஏன்? இந்த கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்க எங்க பதிவை முழுசா கேளுங்க. பதிவுக்குள்ள போகும் முன்ன நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா எங்க பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா எங்க பக்தி பீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். இப்ப பதிவுக்குள்ள போலாம் வாங்க. என்னதான் 1000 அவதாரங்கள் விஷ்ணு பகவான் எடுத்திருந்தாலும் அதுல விசேஷம்னு பார்த்தா சிறு சிறு லீலைகள் பக்தர்களை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு அருள் புரியறதுக்காக அப்படின்னு தான் இருக்கும். ஆனா தசாவதாரம் அப்படிங்கிறது மனித சமூகம் எப்படி முன்னேற்றம் அடைந்தது அப்படிங்கறத நமக்கு காமிக்குது. தெளிவா சொல்லணும்னா உலகத்தின் பரிணாம வளர்ச்சியை உணர்த்துது. மச்சாவதாரம் நமக்கு உணர்த்துறது என்னன்னா, வாழ்க்கை நீரில் இருந்து தான் தொடங்கிறது அப்படிங்கறத குறிப்பிடுது. கூர்மாவதாரம் நீரிலிருந்து வாழ்க்கை பின்பு நிலத்திற்கு மாறினத குறிப்பிடுது. வராக அவதாரம் நிலத்துல வாழற உயிரினங்களின் வாழ்வாதாரத்தை குறிப்பிடுது. நரசிம்ம அவதாரம் மனுஷன் முன்னொரு காலத்துல அரை விலங்காவும் அரை மனிதனாவும் இருந்ததை குறிப்பிடுது. நம்மளோட விஞ்ஞானமும் இததான சொல்லுது, மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான் அப்படின்னு. வாமனாவதாரம் இது மனிதனின் ஆரம்ப சமூக வாழ்க்கையை குறிப்பிடுது. அதாவது குள்ள மனிதர்கள் இருந்ததை நமக்கு காமிக்குது. பரசுராம அவதாரம் வன வாழ்வையும் ஆயுதத்தின் பயன்பாட்டையும் வலியுறுத்துது. அதாவது மனிதன் ஆயுதத்தை பயன்படுத்த ஆரம்பித்ததை குறிக்குது. ராமாவதாரம் அரசாட்சி, குடும்பம், தர்மம் இதற்கான உதாரணமா விளங்குது. ஒழுக்கத்தோட எப்படி வாழணும் அப்படிங்கறத உணர்த்தும் விதமா அமையப்பட்டிருக்கு. பலராம அவதாரம் உழவு, விவசாயம், நிலவாழ்வின் மகிமையை உணர்த்துது. இதன் அடிப்படையில் பார்த்தா மனிதன் விவசாயம் கற்றதையும் நிலத்தை உழுது உணவுத்திறன் மேம்பட்டதையும் குறிக்குது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா பாகவத புராணத்திலையும் அக்னி புராணத்திலையும் பௌத்தர் அவதாரத்தை குறிப்பிடுறாங்க. அதுவே விஷ்ணு புராணத்துல பலராம அவதாரம் சேர்க்கப்படுது. பௌத்தர் அவதாரம் உணர்த்துவது என்னன்னா, கருணைதான் மிகப்பெரிய தர்மம். அதாவது மனிதனா பிறந்த எல்லாரும் மனிதநேயத்தோட வாழணும் அப்படிங்கறத தான் குறிக்குது. கிருஷ்ணாவதாரம் அன்பு, அறிவு மற்றும் தத்துவத்தின் தூதரகமா அமையுது. அறிவார்ந்த சமூகம் உருவானதையும் கலாச்சாரம் வளர்ந்ததையும் தத்துவங்கள் பல உருவானதையும் குறிப்பிடுது. கல்கி அவதாரம் இந்த அவதாரம் கலியின் மாயப்பிணியில் இருந்து மனித சமுதாயத்தை உயர்நிலைக்கு கொண்டு போறதுக்கான அவதாரம். எதிர்காலத்துல அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட உதிக்க போகும் அவதாரம். சிம்பிளா சொல்லணும்னா மச்சம் முதல் கல்கி வரை மனித வாழ்க்கையின் வளர்ச்சி படிகள். என்ன மக்களே, உங்களுக்கு இந்த பதிவு சுவாரஸ்யமா இருந்ததா? உங்களுக்கு பிடித்திருந்ததா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. வேறு பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.